இது ஜனநாயக நாடு. அவர் முதலமைச்சராக இருக்கிறார், தடுக்கவும் முடியாது. இந்த வழக்கை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது மாதிரி சில அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா பேசுறாங்க, அவங்க எல்லாம் பேசுறதுக்கு தடை விதிங்க. இப்படி ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா எடுத்துட்டு போனாங்க. வாதத்தின் போது இவர் அக்யூஸ்ட் இல்ல இப்ப யாரும் ஒரு பேர் இல்ல, அப்ப அவர் போறது எப்படி தடுக்க முடியும்? செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ தப்பு செஞ்சிருந்தா அப்படி அதனால தானே இப்போ தலைமறைவாக இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவியோ ஒரு வேலைவாய்ப்போ கொடுக்கல, யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா ஒரு உயிரை இழந்தவங்க, அது யாரால, விஜயாலயா, இந்த கூட்டமே நடக்கலாம், உயிர் போயிருந்தாலும் 1000 கேள்விகள் நடந்துருச்சு, உயிர் பறி போயிடுச்சு. அந்த பொறுப்புணர்வோடு விஜய் போயிட்டு வந்தால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாடு அரசுக்கும் நல்லது. இது விஜய் அரசு கிடையாது. தாராளமா கணக்கு தீருங்க. கரூர் மக்கள் அது ஒரு பொருட்டா கூட மதிக்கலையே. திமுக தான் இந்த சதி பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. இல்ல விஜய் தான் இந்த மாதிரி போகக்கூடாத இடத்துல இப்படி போய் திணிச்சு, வண்டியை திணிச்சு அந்த நெரிசலை ஏற்படுத்தினான்னு சொன்னீங்க. இல்ல எங்க மேல பழி போட்டு எங்க கூட்டத்தில் இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்வுல நிகழ்த்தினதே திமுக தான் சொன்னீங்க. உங்களையும் ஜெயிக்க வைக்கல, திமுகவும் ஜெயிக்க வைக்கல, அதிமுக ஜெயிச்சுட்டு போயிடுச்சாங்க. இதை எப்படி பாப்பீங்க? இது சட்டத்துக்கு உட்பட்டதா, மாண்புகள் இருக்கா அப்படின்லாம் வாயிலேயே கேட்கலாம். 107 வச்சுக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடிகர் விஜய் எல்லாம் காணாம போய் 2 மாசம் ஆச்சு. பக்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய். தப்பே கிடையாது. ஆட்சியை நடத்துறதுக்கு அவர் சில குதிரை பேரங்களை நடத்தி தான் ஆகணும். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூருக்கு பயணம் செல்கிறாங்க 10ஆம் தேதி. ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, திமுக அதுக்குள்ள ஒரு இடையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அங்கேருந்து திட்டு வாங்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அப்போது இப்போவே அவங்களுக்கு கரூர் போகிறதுக்கு இவ்வளோ தடை போடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளவங்க உண்மையிலே அப்போ அவர் அந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ கரூர் செல்ல முடியாமல் தடுத்தது திமுக தானா? திட்டு வாங்கிட்டு வந்தாங்கிறது தப்பான வார்த்தை. ஊடகத்தினரே அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எல்லாமே சட்டத்தின் நடைமுறை தான். ஜட்ஜஸ் கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ தள்ளுபடி பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வித்ட்ரா பண்ணுறதை அனுமதித்து தள்ளுபடி பண்ணுறது, இதெல்லாம் சட்ட நடைமுறைகள். இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு இந்த மாதிரி முடிஞ்சது பிறகு நம்ம என்ன தோணுன்னா, அந்த ப்ரேயரை கொஞ்சம் ப்ராடராக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. இவங்க விஜய் கரூருக்கு போகிறத தடுக்கணும்னு இவங்க ப்ரேயரில் கிடையாது. முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கோங்க. தடுக்கவும் முடியாது. இது ஜனநாயக நாடு. அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி போகிற போது ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. போய் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி சில அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க, அவங்களாம் பேசுறதுக்கு தடை விதிங்க. இந்த வழக்கை பற்றி விசாரணை நிலுவையில் இருக்கிற போது அதை பற்றி பேசுறதுக்கு தடை விதிங்கன்னு தான் கேட்டு போனாங்க. இப்படி ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போனாங்க. பொது வெளியில் ஆதவர்ஜனா அப்படி பேசுகிறார், இப்படி சம்பந்தப்பட்ட விட்னஸையே, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளையே சந்திக்க போகிறார், சிலதை கொடுக்க போகிறாருங்கிற போது அது அவங்க அந்த மாதிரி ரெண்டையும் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சதை அவங்க ரசிக்கலையோன்னு தோணுது. ப்ளஸ் வாதத்தின் போது இவர் அக்யூஸ்ட் இல்லை, FIRல ஒரு பேர் இல்லை, அப்போ அவர் போகிறத நாங்கள் எப்படி தடுக்க முடியும்னு கேட்டாங்க. இப்படி கேட்டு வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு அந்த மனு வாபஸ் வாங்கப்பட்டு தள்ளுபடி ஆனதை தவிர திட்டு வாங்கிட்டுலாம் அவங்க வரல. ஏதோ திமுக பாதுகாக்கல. இதே நிலைமையில் தாவேக்கா சில வழக்குகளை எதிர்கொண்டாலும் அதுவும் சட்ட நடவடிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில் ஒன்று. சரி, இப்போ கோர்ட் நம்மளுக்கு எந்த தடை விதிக்கலன்ட்டு விஜய் போய் கண்ணாபின்னான்னு பேசிட முடியாது. இந்த வழக்கை பற்றி பேசாமல் இருந்தால் அவர் வகிக்கிற முதலமைச்சர் பொறுப்புக்கு அது நல்லது, அந்த வழக்குக்கும் நல்லது. அது பேச மாட்டார்னு எதிர்பார்க்குறேன். வழக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. காவல்துறையை கையில் வைத்து கொன்று குவித்தார்கள் அப்படின்னு ஆதவ் ஒரு எல்லை மீறி வரம்பு மீறி பேசினால ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சதில் அப்படி பேசவும் கூடாது. வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிற போது ஆமாம் திமுக தான் திட்டமிட்டு இந்த கொலைகளை அல்லது இந்த மரணங்களை அரங்கேற்றியதுன்னு CBI ஒரு முடிவுக்கு வந்து அதை சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணி அது நீதிமன்றத்திலையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லோருமே அதை பேசலாம். இப்படி போய் எடுத்த உடனே ஒரு அமைச்சர் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுனால தான் உஷாராக போய் ரெகுலேட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அப்போ நிறைய நாங்கள் முடிவு பண்ணுவோம், நான் நக்கலாகவும் கேட்டார் ஜட்ஜுன்னு நினைக்கிறேன் நான். சரி, அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவியோ ஒரு வேலைவாய்ப்போ கொடுக்கல, யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா ஒரு உயிரை இழந்தவங்க, அது யாரால, விஜயாலயா, இந்த கூட்டமே நடக்கலாம், உயிர் போயிருந்தாலும் 1000 கேள்விகள் நடந்துருச்சு, உயிர் பறி போயிடுச்சு. அந்த பொறுப்புணர்வோடு விஜய் போயிட்டு வந்தால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாடு அரசுக்கும் நல்லது. இது விஜய் அரசு கிடையாது, இது தமிழ்நாடு அரசு. இப்போ இன்னைக்கு இப்படி தடுக்க பார்த்தவங்க அப்படின்னு நிர்மல்குமார் ஏதோ பேட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் எவ்வளோ அபத்தம். அன்றைக்கி தடுக்க பார்த்துருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. உங்களை கரூருக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. கரூருக்கு போயிட்டு வந்தீங்க, கரூருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு காவல்துறைக்கு நன்றின்னு யார் சொன்னா? அதெல்லாம் நான் மறக்கக்கூடாதுங்க. அரசியலுக்கு நீங்கள் 1000 பேசுங்க, அதுக்காக எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? எந்த தலைவரும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான்னு சொன்னது யாரு? முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொன்னார். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு FIRல பேர் போட்டிருக்க முடியும். FIRல பேர் இருந்தால் இன்னைக்கு இந்த வழக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தவறாக புரிஞ்சிருமே குட்டு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, திட்டு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க.
அக்யூஸ்ட் இப்படி போகக்கூடாது அப்படின்னு நிறைய ஜட்ஜஸ் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்களே. அப்போ அந்த ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை பாராட்டுல நடத்துவீங்களா? அப்படி இல்லை. அவர் ஒரு பார்வை பார்த்தார். இது இயற்கையாக நடந்தது, ஒரு தலைவரை போய் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். சரிதானா? அதே நிலைப்பாட்டை சிபிஐ எடுக்கிறாங்களான்னு பார்ப்போமே. அவங்க நினைச்சாங்கன்னா விஜய் பேரை சேர்க்க முடியும், ஆதவ் பேரை சேர்க்க முடியும், XYZன்னு யார் வேணாலும் சேர்க்கலாம், அவங்களுடைய விசாரணையில் கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையில். அதனால் அந்த பார்வை நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு பொறுப்புணர்வுங்கிறது அவங்க தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, சரி இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அமைச்சர் சரத்தை பதவி விலக சொல்லணும்னு அரசியல் ரீதியாக திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம். இந்த அரசு அனுமதி கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? அப்போ ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குகிறது இந்த விஜய் அரசு அப்படின்னு மேடையில் பேசுவாங்க தான். அங்கே ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்க அந்த வழி தெரியும், பெயின். சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்கிறது, ஊருக்கு கேகன்னு இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் பொது இடங்களில் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு அரசுக்கு தான் அந்த பொறுப்பு. விஜய் அரசு அல்ல, ஸ்டாலின் அரசு அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே தமிழ்நாடு அரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் தடை போட்டிங்களே, ஏன் அப்போ நீங்கள் கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தால் யார் பாதுகாப்பு கொடுக்குறது? அப்போ 5 நாள் முன்னாடி எங்களுக்கு மனு கொடுங்க. டெக்னிக்கல் பாயிண்ட்டை கொண்டு வரீங்களா? அதே தான் ஒரு அரசும் இப்படி தான் கண்டிஷன் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கும் விதிக்காத நிபந்தனை இந்த அரசு எங்களுக்கு விதிக்கிறது. திமுக சொன்னால் பொலையர்னு அரையணும் திமுக கணத்தில். ஏன்னா நீங்களும் அப்படி தான் ஆட்சி நடத்துனீங்க. அப்படி தான் ஆட்சி நடத்த முடியும். கேட்குறவங்களுக்கு பூரா அள்ளிக்கிட்டு அனுமதி கொடுக்க முடியாது. வல்லூர் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இன்றைக்கி யாருப்பா இருக்கா? சரி ஐயா, அவங்க ஏற்கனவே யாரோ ஒரு சங்கம் நடத்துகிறாங்க. சரிப்பா, நீ அடுத்த நாள் பண்ணிக்கோ. ஐயா, அவங்க காலையில் நடத்துகிறாங்கய்யா 10 மணிக்கு, நீ 3 மணிக்கு நடத்திக்கோ அப்படின்னு பிரித்து இந்த வேலை தானே காவல்துறையோட வேலை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் வல்லூர் கூடத்தில் கூடிக்கங்க, போராட்டம் பண்ணிக்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நல்லா கிராஸ் பண்ண முடியுமா? பொதுமக்கள் பஸ்ஸு பொது போக்குவரத்து நடக்குமா? அப்போ அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிர்மல்குமார் பேசணும், எந்த அமைச்சரும் பேசணும். இதெல்லாம் அரசியல் மேடைகளுக்கு சரியாக வரும், நிர்வாகத்தில் இதெல்லாம் சரி வராது. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ தப்பு செஞ்சிருந்தா அப்படி அதனால தானே இப்போ தலைமறைவாக இருக்காங்க. எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படிங்க? இந்த சம்பவம் கரூர் சம்பவம் நடந்த உடனே புஷி ஆனந்த் 10 நாள் எங்கே இருந்தார் தெரியுமா? அங்கே சிக்னலில் யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருந்தாரா? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாரா? கற்பகாம்பாள் கோயிலில் பார்த்தீங்களா? காளியாம்பாள் கோயிலில், தியேட்டரில்? அது தலைமறைவுனா இதுவும் தலைமறைவு தான். புஷி ஆனந்துக்கு சட்டம் அந்த வாய்ப்பை கொடுக்குது. ஏபி போட்டிருக்கிறோம். அது ஒரு விசாரணை முடிகிற வரைக்கும் பொதுவாக எந்த அரசு கைது பண்ண மாட்டாங்க. அதை மீறி கைது பண்ணுற அரசுகள்லாம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதனால் நேற்றுக்கு அசோக்குமாரோடைய மனு வந்தபோது, சரி மனுவை நான் தள்ளி வைக்கிறேன், அது வரைக்கும் கைது பண்ண வேணாம்னு டைரக்ஷன் கொடுங்கன்னு இவங்க வக்கீல் கேட்பாங்க. சட்ட நடைமுறை அது. ஒரு வழக்கு போய் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அதில் ஒரு முடிவு வர்ற வரைக்கும் ஆமாம் என்னை ஆஜராகிற, என்னை கைது பண்ணிக்கணும், செந்தில் பாலாஜி கை நீட்டிட்டு வருவாரா? புஷி ஆனந்த் அப்படி வந்தாரா? சொல்லுங்கள். அதெல்லாம் தப்பானது, கொச்சையான வார்த்தைகள், கேலி பொருளாக்குறதா. அரசு நிர்வாகத்தில் நடத்துகிறவங்க அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. சரி, என்ன ஆதாரம் வரைக்கும் பொது வழியில் வந்துருக்கு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க இருக்கு, நீங்களோ நானோ பத்திரிகையாளர்கள் பார்க்குற மாதிரி என்ன ஆதாரம் வந்திருக்கு? அதுதான் அந்த கருத்து கணிப்பு நடத்துறவங்க அவங்க சொல்லி தானே செந்தில் பாலாஜி அவங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி எப்படியாவது இல்லை சிக்க வைங்கன்னு எனக்கு ஒரு அமைச்சர் ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த அமைச்சர் எஃப்ஐஆரில் சேர்த்துருவீங்களா? நான் யாரையும் நியாயப்படுத்தலை. அந்த இடத்துல உட்காந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நான் திருப்பி பாதிக்கப்பட்டவங்க பார்வையில் தான் நான் எப்பயுமே பேசுவேன். சரிதானா? அன்னைக்கு விஜய்க்கு இதில் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தான் சொன்னமே தவிர, கரூரில் அவர் தான் குற்றவாளின்னு மற்றவங்க அரசியலுக்காக சொன்ன போது நான் சொன்னதே கிடையாது. ஏன் தனிப்பட்ட பார்வை அதுதான். எந்த தலைவரும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. போய் தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டான்னு ஸ்டாலின் சொன்னதை நான் வேறு வார்த்தைகளில் சொன்னேன். அவர் ஏன் கரூர்லேயே தங்கினா இன்னும் பிரச்சனை வரும் தான் அவர் வெளியில் வந்தார். என்ன ஏர்போர்ட்டில் என்ன மனசு வலிக்குது, நான் வேதனையில் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே நம்ம சொன்னோம் பத்திரிகையாளர்களுக்கு. சார்னு கத்தின போது ஞாபகம் இருக்கா? திருச்சி ஏர்போர்ட்டில் அன்னைக்கு நைட்டு. இதைத்தான் சுட்டி காட்டணுமே தவிர, நீங்கள் கரூர்லேயே நிற்கல, பயந்தாங்கோழி தெரிச்சு ஓடி வந்துட்டாருன்னு இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு ஒரு அந்த பொறுப்பு இருந்தது. அங்கே நம்ம தங்கினா தறிவரான்னு வெளியில் வராரு அவர். இப்படி ஒரு சூழலையும் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து ஒரு பார்வை பார்க்க ஊடகங்கள் தவறக்கூடாது. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணால் தாராளமாக உள்ளே போடுங்க, யார் உங்களை தடுக்க போகிறா? ஏபி தள்ளுபடியாச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் 45 நிமிஷம் போய் கைது பண்ணிங்களா? பாஞ்சிக்கிட்டு போய் நான் சொல்ல புரியுதா? தள்ளுபடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி மனு போட்டிருக்கிறார், விசாரணை முடியட்டும். தள்ளுபடியான விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். டெய்லி போய் கையெழுத்து போடணும் பாரு, போய் கையெழுத்து போட வரும்போது உட்கார வச்சு விசாரிங்க. தள்ளுபடி ஆகுதா கைது பண்ணுங்க. பெயிலில் வந்துட்டு போகிறாரு யாராக இருந்தாலும். செந்தில் பாலாஜி தப்பு பண்ணால் அவங்க ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்கள் கிடையாது, பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். சட்ட நடைமுறையில் படிக்கணும். அப்படி ஒரு எஃப்ஐஆரை போட்டு அன்னைக்கே போலீஸ் போய் தேடுறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த இணைப்பு விழா நடக்குது. ஆதவ் பேசுகிறார், கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, தீர்க்காமல் விட மாட்டோம். அந்த உடல் மொழியை கொஞ்சம் பாருங்கள். ஆதவனுடைய உணர்வை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர் ஆதவ் அப்படி பேசலாமா?
புரியுதுங்களா? நல்லது இல்லையா? இதே இது இன்னொரு ஆட்சி வருது, அந்த அமைச்சர் இப்படி பேசுனா நீங்களும் நானும் சும்மா இருப்போமா? இந்த ஆதவ் சும்மா இருப்பாரா முதல்ல? பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து, சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து அவங்கள பொருத்தி பார்த்து தான் நடந்துக்கணும். அது அமைச்சர்களுக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு. தாராளமா கணக்கு தீருங்க. கரூர் மக்கள் அதை ஒரு பொருட்டா கூட மதிக்கலையே. திமுக தான் இந்த சதி பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. இல்ல விஜய் தான் இந்த மாதிரி போகக்கூடாத இடத்துல இப்படி போய் திணிச்சு வண்டியை திணிச்சு அந்த நெரிசலை ஏற்படுத்தினான்னு சொன்னீங்க. இல்ல எங்க மேல பழி போட்டு எங்க கூட்டத்தில் இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்வுல நிகழ்த்தினதே திமுக தான் சொன்னீங்க. உங்களையும் ஜெயிக்க வைக்கல, திமுகவும் ஜெயிக்க வைக்கல. அதிமுக ஜெயிச்சுட்டு போயிடுச்சாங்க. இதை எப்படி பார்ப்பீங்க? இது ஆரோக்கியமானதுன்னு பார்ப்பேன். ஏன்னா உயிர் பறிபோச்சுங்கிற துக்ககரமான விஷயத்துல அரசியலை பண்ணக்கூடாதுன்னு நானும் சொல்றேன். அதனாலதான் முதலமைச்சர் போனா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அரசாணைகளை கொடுத்துட்டு ஏதோ காசு கொடுத்துட்டு வந்துடணும். அதை பத்தி நிகழ்ச்சியை பத்தி பேசினா முதலமைச்சருக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்றேன் அந்த பதவிக்கு. ஆனா அவர் யூஸ்வலாவே பேசுறது இல்ல, இதுலயும் பேச அந்த மாதிரி மாட்டாரு. மேடைகள் கிடைச்சா பேசுறாருல, மேடைகள்ல பேசுறாருல, பொதுவெளியில தானே பேச மாட்டாரு. அதனால அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றபடி இது ஒரு நாள் கூத்து, ஒரு கரூருக்கு போனா ஒரு நாள் எல்லா ஊடகங்களும் செய்தி வரப்போகுது, அடுத்த நாள் வந்து நிர்வாகத்துக்கு கவனிக்க போறார். அதை பார்த்துக்கலாம். இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு சதி பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்சோ அவங்களோட நிறைய பேர் அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 35 கோடிங்கிறது முதல்ல இந்த பேரம் பேசி தாவேகா எம்எல்ஏக்களை வாங்குறது மூலமாக ஆட்சியை கவிழ்க்க முடியுங்கிற இந்த சதி வந்து பெருசு தானே. அப்போ எல்லாரும் அதுக்கு ஆதாரங்கள் வரட்டும், அதுக்கப்புறம் அதை நம்பி பேசலாம். நான் சொல்லட்டுமா, தொங்கு சட்டமன்றம்னு ஒரு ரிசல்ட் வந்ததுல இருந்தே நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் தான். குதிரை பேரம் நடக்கும், வேற வழி இல்லை. விஜய் நடத்தினதே குதிரை பேரம் தானே. காங்கிரஸுக்கு அவர் என்னைக்கு கடிதம் எழுதினாரோ, உங்களுடைய கொள்கை எதிரி, உங்களுடைய ஊழல் சக்தி, நீங்க சொன்னவங்களையே கேட்டு அவங்கள முதலமைச்சராகும்னு சொன்னவங்களை கேட்டு சந்திச்சு ஆதரவு வாங்கின போதே தூய சக்திங்கிற வார்த்தை காணாம போச்சு. நியாயமான நடைமுறை, அந்த யதார்த்தம் தான். 107 இடத்த ஜெயிச்சு வச்சு விஜய் சும்மா உட்காந்துப்பாரு வீட்டில்? ஆட்சி அமைக்கணும்னு தானே முயற்சி பண்ணுவார். அதுக்கு சில சமரசங்களை செஞ்சார். அப்போ தூய சக்திங்கிறத தியாகம் பண்ணி தான் ஆகணும், பண்ணிட்டார். அரசியல் சக்தியா நல்லா பண்ணார் அவர், இன்னைக்கு வரைக்கும் பண்றாரு. அந்த சமரசம் ஓகே. ஆனா இப்போ அது வந்து அப்போ அதிமுக இன்னைக்கு ஒரு உட்கட்சி குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழலை விஜய் பயன்படுத்திக்கிறார். அரசியலை நல்லா பண்றாருன்னு அதனால சர்டிபிகேட் கொடுத்தேன். அதிமுக தலைமை சரியா இருந்தா எதுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் போறாங்க? திமுக யாராவது போயிருக்காங்களா எம்எல்ஏக்கள்? ஏன் போகல? ஏன்னா அங்க என்ன அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. அதிமுக சொல்ல இவர் திருந்த மாட்டார் எடப்பாடி. அப்போ போன்ட்டு அவங்க போறாங்க, சுயநலத்தோட போறாங்க. சரி, இப்போ அப்படி ராஜினாமா செய்து வருகிற எம்எல்ஏக்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த இடைத்தேர்தலில் சீட்டு தரமாட்டேன்னு புஷி ஆனந்த் விட்டு விஜய் சொல்ல மாட்டார். புஷி ஆனந்த் விட்டு அறிக்கை விடட்டும். ஒரு எம்எல்ஏ போவாங்களா? அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க, போவாங்களா யாராவது? அப்போ ஆமா, எதிர்பார்த்துல பேச்சு நடத்தி தான் போறாங்க. நான் ரிசைன்மெண்ட் வர விராலிமலை எனக்கு திருப்பி கொடுங்க, ரிசைன் பண்றேன், எனக்கு அம்பாசமுத்திரத்தை கொடுங்கன்னு இசைக்கு சுப்பையாவோ விஜயபாஸ்கரோ கரூர் விஜயபாஸ்கரோ பேசாம எப்படி போவாங்க? அதுவும் பேரம் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணம் தான் பேரம்னு இல்லை. ஆனா அரசியல் ரீதியா தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 107 வச்சுக்கிட்டு தோழமை கட்சியிலேயே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னொன்னுக்கும். விஜய் நினைப்பார்ல, அப்ப நாம சொந்த கார்ல நிற்போம். அதான் டார்கெட் 15ன்னு ஏதோ 15 பேரை வலை வீசுறாங்கன்னு எஃப்ஐஆர் வந்த பிறகு எல்லாம் ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. திமுக அல்லது அதிமுக யாரோ ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றான்னு. அதே டார்கெட் 15 தாவேக்கா வச்சுதான் வேலை செய்யறாங்கன்னு அதே வதந்தி வந்துகிட்டு தான் இருக்கு. 15 தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தணும், விசில்ல நிக்க வச்சு 10 குறைஞ்சது 10 ஜெயிச்சுப்படணும்னு. நான் திரும்ப சொல்றேன், அரசியல் ரீதியாக அது நல்ல நகர்வா இருக்கலாம். ஆனால் நீங்க ஜனநாயகத்தின் குரல் வளையுது என்ன சொந்த அப்படி இப்படிலாம் இந்த கௌரவமான வார்த்தையில போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகியதை இல்லை, எதிர்கட்சிகளுக்கு யோகியதை கிடையாது. ஏன்னா தொங்கு சட்டமன்றம் வந்துட்டு அவங்க ஆட்சி எப்படியா கலைக்கணும்னு அவங்க நினைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்திக்கணும், எத்தனை நாளைக்கு தான் அவங்க காலையே பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது யதார்த்தமான அரசியல் தான். சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்னும் பேரங்களில் ஈடுபடலாம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். நாகரிகமாக சொன்னால் அது மாதிரி அவங்களும் செய்யட்டுமே. பிஜேபி என்ன திமுகனே பேசிகிட்டு இருக்கிறோம். பிஜேபியினுடைய உதவி இல்லாமல் இது மாதிரியான காரியங்கள் நடைபெற முடியாது. யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? தெரியல. ஏன்னா கவர்னர் தான் இதில் முக்கியமான ரோல். ஸ்பீக்கர் ரெண்டாவது. தொங்கு சட்டமன்றத்தில் 2 பேர் தான் கதாநாயகர்கள். ஒருத்தர் ஸ்பீக்கர், இன்னொருத்தர் கவர்னர். சரிதானா? கவர்னருங்கிறது இன்னைக்கு என்ன யாரு? பிஜேபி தான். தாவேகா குதிரை பேரம் பண்ணதுன்னா அதுக்கும் ஆளுநரோட ஹெல்ப்போ இல்ல? ஏன்னா இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, செந்தில் பாலாஜியை தொடர்படுத்தியோ அசோக்குமார் யாரெல்லாம் போட்டு எஃப்ஐஆர் போட முடியுது, கைது பண்ண முடியுது. திமுக எங்க எம்எல்ஏக்களே விலை பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க யார்கிட்ட போய் போலீஸ்ல கொடுத்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? தினகரன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு தெரியுமா, ராத்திரியில போய். அந்த வழக்கு என்ன கெதியில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா சொல்லுங்க. பக்கா குதிரை பேரம் தான் அது நடந்தது. முதல்ல காமராஜுக்கு ஒரு ஃபோன் போயிருக்கும்ல, அண்ணா எங்கன்னே இருக்கீங்க, போயிருக்குமா போயிருக்காதா? சும்மா ஒரு பத்திரிகையாளர் நீங்க வாய் திறந்து பேசுங்க. ஃபோன் போகாம அது நடக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஃபோன் தான் பேரத்தினுடைய முதல் படிநிலை.
புரியுதுங்களா? தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது நம்பர் வேணும். ஆனா அவங்க கேட்கும் போது சொல்றது வந்து அவங்களா வராங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நாங்கள் குதிரை பேரம் நடத்தியது உண்மைதான். அவர்கள் 40 கோடி கேட்டார்கள், நாங்கள் 35 முடித்தோம். இப்படின்னு அறிக்கையை விடுவாங்க தாவேக்கா? அவங்க நான் முட்டாளா? அரசியல் பண்றாங்க, எப்படிங்க ஒத்துக்க முடியும் அதை? இன்னொன்று சொல்லட்டுமா? ராஜ்பவனில் போய் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க தெரியுமா? 118 எங்களுக்கு வந்துருச்சு, என்ன ஆட்சி அமைக்காது அனுமதி கொடு. 3வது முறை விஜய் போனார்ல, அந்த லெட்டர் வெளியில் வந்துச்சு. கவர்னர்கிட்ட கொடுத்த லெட்டர் வெளியில் வந்துச்சு. அதான் இன்னைக்கு ஆர்டிஐல கூட்டு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அன்னைக்கு திரும்ப அவ்வளோ லெட்டர் கொடுக்கல. அடுத்த நாள் தான் காலையில் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் தாமதிச்சார் சில ஆலோசனைகளுக்காக. ஏன்னா அவர் முதலமைச்சராக இங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த லெட்டரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றுன்னு இருந்துச்சு. அது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காமராஜ் தப்பி ஓடினாரு, அது கம்ப்ளைண்ட் வரைக்கும் போச்சு. அடுத்த லைனில் என்ன இருக்குன்னு எடுத்து படித்து பாருங்க. நீங்கள் ஐயுஎம்எல் 1ன்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு ஐயுஎம்எல் ஆதரவே கொடுக்கல. அதிகாரப்பூர்வமாக காதர் மொய்தீன் அந்த சந்திப்பு நடக்கிற போது காதர் மொய்தீன் பத்திரிகையாளரிடம் சொன்னது, நேற்று இன்று நாளை என்றும் நாங்கள் திமுகவோடு தான். பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். லெட்டர் கொடுக்கல, இல்லை லெட்டர் அதிகாரப்பூர்வம் லெட்டர் கொடுக்கல, இந்த பேட்டியும் கொடுக்கல. திமுகவோடு தான் எங்களுடைய பயணம் இறுதி வரை இருக்குது, காயிதே மில்லத் காலத்து உறவுன்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஐயுஎம்எல் 1ன்னு போட்டிருப்பாங்க. இப்படிலாம் போட்டு தான் கீழே 118ன்னு இருக்கும். எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ அந்த ஐயுஎம்எல் எப்படி பேசுனீங்க? பேசியிருப்பாங்க சார். அவங்க ஆட்சி அமைக்கணுங்க. நான் தான் சொன்னேன், விஜய் 107 வச்சுக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துருப்பாரு. நானே கேட்குறேன், யதார்த்த அரசியல் அது. இது சட்டத்துக்கு உட்பட்டதா, மாண்புகள் இருக்கா அப்படின்லாம் வாயிலேயே கேட்கலாம். 107 வச்சுக்கிட்டு நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடிகர் விஜயெல்லாம் காணாம போய் 2 மாதம் ஆச்சு. பக்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய். தப்பே கிடையாது. ஆட்சியை நடத்துறதுக்கு அவர் சில குதிரை பேரங்களை நடத்தி தான் ஆகணும். இதை சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அல்லது நாங்கள் நடத்தினா அது பேச்சுவார்த்தை, அவர்களாக வருகிறார்கள். விஜய் அவர்களே ஒரு ஸ்டேஜ்ல சொன்னது, குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படி பேரம் நடத்தாமல் காமராஜ் எப்படி உங்ககிட்ட வந்தார்? ஐயுஎம்எல் 1ன்னு போட்டீங்களே எப்படி? என்னைக்காவது யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. நம்மளும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா நாம தான் முட்டாள். அப்படிதான் கடந்து போயிடணும். ஆனால் நீங்கள் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அல்லது அவர்களாகவே வருகிறார்கள் இல்லையா, இந்த விளையாட்டை நீங்க நடத்துனீங்கன்னா, இந்த விளையாட்டில் கரை கண்டவர்கள் திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம். அவங்க விளையாடுறதை நீங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்னு நான் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில சொல்றேன். நீங்க பண்ணி அவங்களும் வேலை செய்ய தானே செய்வாங்க.